எனக்கு பிடிக்கும். Hi, so family, welcome back to our channel. நான் தான் உங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா எனக்காக பிறந்தவளை எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் நிலா சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போகலாம். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பிரார்த்தனா அவள் வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போனா. அவங்க 2 பேரும் பார்த்தாங்க அக்கா. ஒரு வேலை இவங்க 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களான்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ். அதாவது 2 bodies 1 soul அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அக்கா அப்படி யோசிக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே கீர்த்தனாவை பிரார்த்தனா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடுவான்னு சொல்லி டவல் கொடுத்துட்டு வெளில வந்தா. அவளை பெட்ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஹேர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவள் பிரார்த்தனா அவள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டா. தென் அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. ஊட்டி விட்டு அவளை கொஞ்சமாக பொறுமையாக அவளுக்கு ஊட்டி விட்டா. அப்போ அவளோ ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாளா. அவளுக்கு ஏற்ற மாதிரியே பிரார்த்தனாவும் ஸ்லோவாக ஊட்டி விட்டுட்டு இருந்தா. பிரார்த்தனா அவளை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டு நீ ஓகேவான்னு சொல்லி அவட்ட கேட்டா. அதுக்கு அவளோ ஓகேன்னு சொல்லி தலையாடினாளா. தென் அதுக்கப்புறம் அவள் கண்ணத்துலேயே ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டு என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன ஹீரோவை ட்ரை பண்ணுறியா, உனக்கு என்ன மனசில் பெரிய டான் நினைப்பா, அவங்க கூட ரூட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அவள் திட்டிகிட்டு இருக்கும்போது கீர்த்தனாவோ அமைதியானா. அதை கவனிச்ச பிரார்த்தனா டக்குன்னு அவள் கண்ணத்தை பிடிச்சி உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன்னு இப்படிலாம் பண்ணுற, இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணாதடின்னு சொன்னா. அதை கேட்ட கீர்த்தனாவோ சர்ஜரியோட கிரெடிட் உனக்கு தான் வந்திருக்கணும்னு சொன்னா. அதை கேட்ட பிரார்த்தனா ஐயோ சர்ஜரி கிரெடிட் அதை விட்டு தொலையேன், சரி ஓகே இந்த சண்டை விடு, இதை பற்றி நீ ஒன்றும் பாதர் பண்ணிக்க தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணா. அதுக்கப்புறம் அவளை படுக்கிறதுக்காக அவள் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவள் பக்கத்துலேயே படுத்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டா. தென் அதுக்கப்புறம் பிரார்த்தனாவோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக கீர்த்தனாவை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தா. ஆனால் கீர்த்தனாவில் என்னவோ தூங்கவே முடியல. அப்போ கீர்த்தனா பிரார்த்தனாவோட கையை எடுத்துட்டு அவளையே வச்சுக்கணாம பார்த்துட்டு இருந்தா. அப்ப கீர்த்தனா அவ கையை எடுத்துட்டு போய் பிரார்த்தனாவோட கணத்துல வச்சா. அப்புறம் அவளையே பார்த்துட்டு இருந்தா. அப்ப என் மைண்ட் வாய்ஸ் என்ன வந்துன்னா, என்னடா நடக்குறீங்க, நான் மேல வந்துட்டேன்டா அப்படிதான் இருந்துச்சு. நாங்கள் நைட் ஷூட் போனோம் இல்லையா, 7 o'clock எழுந்து 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பிரார்த்தனா கீர்த்தனா கிட்ட கீர்த்தனா ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வீட்டுக்கு ஓடிடாத, நம்ம வெளியே போகலாம், அதனாலடி அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட கீர்த்தனாவோ டோன்ட் வெரிடி, நான் மறக்கவே மாட்டேன், உனக்கு தான் என் மெமரி பவர் பற்றி நல்லா தெரியும்லன்னா. அதை கேட்டு பிரார்த்தனாவோ தெரியும், அதனால தாண்டி நான் சொல்கிறேன்னா. இப்போ கீர்த்தனாவோ ஓய்யூர் உதவிட்டா பிரார்த்தனாவை. தென் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லையோ கப்பலில் குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ கீர்த்தனா தான் அங்கே டியூட்டியில் இருந்ததால கீர்த்தனா கிட்ட டாக்டர் என் குழந்தை ஏன் அழுறானே தெரியல, கிட்டத்தட்ட 2 hours அழுதுகிட்டு இருக்கான், என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லி கீர்த்தனாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வயிறு வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, மூக்கு வலிக்குதா, இல்லை கிட்டி வலிக்குதாடான்னு சொல்லி கீர்த்தனாவோ நோண்டி கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு அவன் எதுவுமே பதில் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தானா. அதனால அந்த குழந்தையோட அப்பா கிட்ட யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருந்தா. அவங்களோ ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்த கீர்த்தனாவோ ரிசல்ட் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் பையன் ஏன் அழுறானே எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்த அவங்க அம்மா காண்டாயி கீர்த்தனாவை பிடிச்சி சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்களோட டாக்டர் தானே, குழந்தை ஏன் அழுறோம் எதுக்கு அழுறோம்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி சும்மா ஒரு பஜாரி கணக்காக கத்திட்டு இருந்தாங்களா. இப்போ அவங்க ஹஸ்பண்டோ அவங்கள காம் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ட்ரை பண்ணருந்தான் சொல்ல முடியும், காம் ஆகல அந்த அம்மா. அதே சேம் டைம் அங்க நடந்த எல்லா சினாரியோவையும் கவனிச்ச பிரார்த்தனா சிம்பிளா அந்த பையன் கிட்ட போய் எதையோ சொன்னா உடனே அந்த பையனும் வாய மூடிட்டான். தென் அதுக்கப்புறம் அந்த சினாரி எல்லாத்தையும் கவனிச்ச பிரார்த்தனா அந்த குழந்தையோட அப்பாவை கூப்பிட்டு தனியா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோ அந்த குழந்தைகிட்ட போய் பேசின உடனே அந்த குழந்தைய அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழல, அழுகுற சத்தமும் கேட்கல. உடனே காமாயி அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த கீர்த்தனா பிரார்த்தனா கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட என்னன்னு சொன்னேன்னு கேட்டா. அதுக்கு பிரார்த்தனாவோ உண்மையை சொன்னேன் அப்படின்னா. அது கேட்ட கீர்த்தனா அடைச்சி சொல்லு அப்படின்னா. இப்படி கேட்டா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இல்லடி கொஞ்சம் யோசிச்சு பாரா, நீ ஒரு டாக்டர் தானே, நீ இவ்வளோ வளர்ந்து போயிருக்க, அந்த அம்மா உன்னைய 5 நிமிஷத்துல சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிடுச்சு, அந்த குழந்தை எவ்வளோ டார்ச்சர் பண்ணும், அதனால பேரனோட அப்பாவை கூப்பிட்டு தனியா சொன்னேன், உங்க பொண்டாட்டிய கொஞ்சம் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க, இல்ல உங்க பையனை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது டூருக்கு போங்க, இல்ல அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைனா இதே மாதிரி தான் வாழுவான், இதே மாதிரி தான் நீங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் சார், பசங்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்லைனா கூட பரவாயில்ல சார், ஏதோ ஜெயில் வார்டன் மாதிரி நடத்துக்க மாதிரி எங்கன்னு சொல்லி சொன்னேன். அதை கேட்டா அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வேளை எங்கேயாவது டூர் கூட்டு போறேன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கலாம், அதனால அந்த பையன் சிரிச்சிட்டே போயிருப்பான். முக்கியமான விஷயம்
அம்மாவை கூப்பிட்டு போக வேணாம், நம்ம மட்டும் தனியாக போகலான்னு சொல்லியிருக்கலாம். அதனால தான் ஹாப்பியாக போகலான்னு நினைக்கிறேன். சரிவா, நம்ம கவனிக்க வேண்டிய நேரம் பேஷண்ட் இருக்காங்க, அப்பா போகலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போனா. தென் மார்னிங் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை கழுவிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தாங்க. கீர்த்தனாவோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே ஒரு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போக போனா. அதை பார்த்தனா ஓடி போய் என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவளோ ஆமா வேற என்ன வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்லிட்டு சொன்னாலா. அது கேட்ட பிரார்த்தனவா கரெக்ட் வீட்டுக்கு தான் போனோம், பத்திரமா போயிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொன்னாலா. அது கேட்ட அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. 2 ஸ்டெப் எடுத்து வச்சு போக போன கீர்த்தனா பிரார்த்தனா பக்கம் திரும்பினாலா. அப்ப பிரார்த்தனா மறந்துட்டேன்டி, சாரிடி. அதானே ஆமோதேவி போலான்னு சொல்லி பக்கத்துல ஒரு டீ ஷாப் கூட்டு போனா. அதை பார்த்த கீர்த்தனாவோ அப்ப பாரு டீ தானா வேற எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்டா. காஃபிலாம் வேணாம், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி இடம் முடிச்சா. ஓகே உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னா. அதே சேம் டைம் இங்க ஒரு குட்டி பொண்ணும் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் கடைய கையை காட்டினா. அது வேற யாரும் இல்லை, துவா என் பொண்ணு தான். அவங்க 2 பேரும் எந்த கடையில இருக்காங்களோ அதே கடைக்கு நேராக தான் நானும் இருக்கேன். நீ நினைக்கிறது உண்மைதான், அவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கியூட்டா அடம் பிடிக்கிறதும் அதுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாங்கி தரதும். சரி வாங்க அடுத்தது எங்கெல்லாம் அவங்க போறாங்கன்றத பின்னாடியே வாட்சிங் பண்ணலாம். வாட்சிங் அப்புறம் துவா கிட்ட துவா டோன்ட் வரி ஈவினிங் வாங்கி தரேன், மார்னிங் வேணாம் சளி பிடிக்கும் வான்னு சொல்லி ஒரு ஸ்கூலை ட்ரா பண்ணேன். ஒரு ஸ்கூலை ட்ரா பண்ணிட்டு வந்து பார்த்தா இன்னுமே அவங்க ஐஸ்கிரீம் பாரை விட்டு போல. கீர்த்தனாவோ நின்னுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்ப பிரார்த்தனா அவளை பின்னாடியே வந்து ஹக் பண்ணி கீர்த்தனா கையில இருக்கிற ஐஸ்கிரீம் பின்னாடில இருந்து சாப்பிட்றாங்களாம். இப் யோர் மைண்ட் வைஸ் நீலா வாட்சிங். கதைக்குள்ள போலாம். கட்டி பிடிச்சதே தப்பு, இதுல பேக் ஹக் வேற. அது மட்டும் இல்லாம பின்னாடில இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களாம். ஆஹா கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே வரும்போதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டவ அதோட மட்டும் விடாம கீர்த்தனாவோட கணத்துலயும் கிஸ் பண்ணா. அதுக்கப்புறம் பிரார்த்தனா கீர்த்தனாவுக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பக்கத்துல இருந்த பார்க்க கூப்பிட்டு போனா. அங்க பார்க்கல கீர்த்தனா ஒரு ஊஞ்சல உட்காந்துட்டு பிரார்த்தனா கிட்ட எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டா. அதை பார்த்து பிரார்த்தனாவோ என்னடி இவ்வளோ ஐஸ்கிரீம் வச்சுட்டு தண்ணி கேட்குற, இதை சாப்பிடுன்னு சொல்லி சொன்னால. அது கீர்த்தனாவோ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டெல்லாம் தாக அடங்காது, எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லனா. அதுக்கப்புறம் பிரார்த்தனாவோ எங்கேருந்து அவளுக்கு தண்ணி கொண்டு வந்தான்னு தெரில, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாளா. அது கீர்த்தனா இங்க பாரு என் 2 கையிலுமே ஐஸ்கிரீம் இருக்கு, என்னால் எப்படி தண்ணி குடிக்க முடியும், எனக்கு ஊட்டி விடன்னா. மைண்ட் வைஸ் கீர்த்தனா நீலா வாட்சிங். சரி மைண்டே சுட்டுட்டு கதைக்குள்ள போவோம். பிரார்த்தனாவோ பாட்டிலோட மூடி ஓப்பன் பண்ணிட்டு அவளுக்கு தண்ணிய ஊட்டி விட்டா. தண்ணியை குடுப்பாட்டினது மட்டும் இல்லாம வாய வேற தொடச்சி விடுறாங்களாம். அடுத்ததா தொடர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாளா. அவ பிரார்த்தனாவ கிட்ட என்ன ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா, சாப்பாடு வேணாமான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவளோ பிரார்த்தனா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு பிரார்த்தனாவோ நீ சாப்பிடுன்னா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி கீர்த்தனாவோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவ லிப்ஸை ஃபுல்லா பூசிக்கிட்டா. அதை பார்த்து பிரார்த்தனா அவ லிப்ஸ்ல இருக்கிற ஐஸ்கிரீமை தொடச்சி அப்படியே எடுத்தா அவ சாப்பிட்டா. இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல் கூப்பிட்டு போனா. அங்க பிரார்த்தனா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கீர்த்தனா கொடுத்தா. கீர்த்தனாவோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ பிரார்த்தனை கீர்த்தனா கிட்ட ஏன் எனக்கு ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லி கேட்டாளா. அது கீர்த்தனாவோ முடியாதுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் பிரார்த்தனாவோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்தா. அப்ப அதை பார்த்து கீர்த்தனா என்ன நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு பிரார்த்தனாவோ இல்லைன்னாளா. அது கீர்த்தனா சாப்பிட்டு முடிக்கல, அப்படியே அவன் கையை வாஷ் பண்ணிட்டு வந்தான்னு கேட்டா. அதுக்கு பிரார்த்தனா நீதானே ஊட்டி விட மாட்டேன்னு சொல்றல, அதனால்தான் இதெல்லாம் பண்ணேன்னா. அதுக்கப்புறம் கீர்த்தனாவோ கேடி நானே உனக்கு ஊட்டி வரேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனாவுக்கு அவ ஊட்டி விட்டா. அவ பிரார்த்தனாவோ நாட்டியா கீர்த்தனாவோட விரல கடிச்சாளா. அதுக்கு அவளோ அவ கையை உதறிட்டு பக்கி அப்படின்னு திட்டிட்டு அவளை ஒரு குத்து விட்டா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்லி பிரார்த்தனாட்ட கேட்டாளா. அதுக்கு பிரார்த்தனா வேற என்ன மூவி போலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த தியேட்டர்ல மூவி பார்க்க போனாங்க. அது ஒரு ரொமான்டிக் மூவி. கீர்த்தனாவோ பிரார்த்தனாவோட கையை டைட்டா பிடிச்சிட்டு அவ கூடவே ஒட்டிக்கிட்டு போனா. ஏதோ அவ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனா நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட். மூவி டிக்கெட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள போய் உக்காந்தாங்க. சீட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனாவோட கைய இறுக்கி டைட்டா பிடிச்சவ பிரேக் வரைக்கும் அவளை விடவே இல்லை. அப்ப மூவி பிரேக்ல பிரார்த்தனா கீர்த்தனாவுக்கு பாப்கார்ன் ஜூஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தா. அப்போ அங்க ஒரு கேங் கீர்த்தனாவே சைட் அடிச்சுட்டு இருந்ததா. இது எல்லாத்தையும் பார்த்த பிரார்த்தனா செம்ம காண்டாயி அங்க போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்ப கீர்த்தனாவோ அவளை எவ்வளவோ சமாளிச்சு
அங்கிருந்து எடுத்துட்டு போக பார்த்தா, ஆனா இது எதையுமே கண்டுக்காம ஏதோ ஒரு தூசியை தட்டி விடுற மாதிரி கீர்த்தனா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனுக்கு கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நம்ம களத்துல இறங்கி அவனு முடிவு பண்ணி அந்த சம்பவத்துக்குள்ள பூந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவளை கண்ட்ரோல் பண்ண. என்னை பார்த்து ஷாக் ஆனா. அப்போ அவ்வளோ மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னா, இவன் எங்க இங்க மாட்டோம்டா மாட்டோம்டா செத்தம்டா செத்தம்டா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கீர்த்தனா பிரார்த்தனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு மூவி பார்க்க உள்ள போனா. அதே சேம் டைம் ஹஸ்பண்ட் 3 month நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளில போகிறேன், 3 month வீட்டுக்கு வர மாட்டேன், பத்திரமா இருன்னு சொல்லி எனக்கு ஹஸ்பண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாரு. நானும் அதை பார்த்துட்டு எந்த ரியாக்ட் பண்ணாமல் நான் வீட்டுக்கு போயிட்டேன். தேட்டருக்குள்ளே போன பிரார்த்தனா அங்கே மூவி பார்க்க முடியாமல் கீர்த்தனாவை பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வந்து அவளை வீட்டுக்கு கூட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு வந்தா. வரவ எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃப்ளவரில் பொக்கே ரெடி பண்ணிட்டுலாம் வந்தவ காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணா. நானும் வந்து ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இல்லை டார்லிங்னால. அதுக்கு நான் கிட்டேன் சொன்ன டார்லிங் அண்ணன். அதுக்கு அவ்வளோ ஆமா டார்லிங்னா. இப்போ நானும் உங்க டார்லிங் இங்கே இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு. அதுக்கு அவ்வளோ நீ தான் என் டார்லிங்னாலா. இப்போ நான் கிட்ட உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, உடனே வீட்டுக்கு கிளம்புனேன். அப்போ அவ்வளோ உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ பொசிட்டிவ்னா. அப்போ நானும் ஓகே எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பொசிட்டிவ்னு. ஓ அதனால தான் தேட்டரில் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக சண்டை போட்டியான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஓகேடி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னால. அப்போ நான் கிட்ட பேச வேண்டாம் ஏன் நின்றுட்டு இருக்க போன்னு. அப்போ அவ்வளோ ப்ளீஸ் ஓகேவாது வாங்கிக்கேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னேறி வந்தாளா. நான் டக்குன்னு கதவை சாத்தினேன். அப்போ அவ்வளோ ஐயோ என் மூக்குன்னு சொல்லி கத்தினா. எனக்கு தெரிஞ்சு கதவு மூக்கில் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ என்ன தோணுச்சுன்னா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ கத்துறான்னு மட்டும் தோணுச்சு. அவகிட்ட எதுவுமே சொல்லாம நான் ரூமுக்கு போயிட்டேன். ஆனா வீட்டுக்கு போகாம என் வீட்டுக்கு முன்னாடி நின்று இருந்தா. நைட்டு ஆக பயங்கரமா பனி பெய்ய ஆரம்பிச்சது. ஆனாலுமே அவ வீட்டுக்கு போகாம என் வீட்டுக்கு முன்னாடி நின்று இருந்தா. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நான் வெளியே வந்து ஏன் நீங்க நின்றுட்டு இருக்க போன்னு சொல்லி சொன்ன உடனே கையை பிடிச்சி தண்ணி எடுத்துட்டு போனா. அவளோட கை பயங்கர சில்னஸா இருந்துச்சு. கீர்த்தனாவோட வீட்டுக்கு போனோம். அப்போ ஒரு புதார என்ன மாதிரியே வச்சுட்டு நீ இங்கவே இரு அந்த ஜன்னல் வழியா எகிரி குடிச்சு கீர்த்தனா வெளியில கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி ஜன்னல் வழியா எகிரி குதிக்க போனா. அவன் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. ஆனா அதுக்கு உள்ள இருந்து கீர்த்தனா எகிரி குதிச்சா. எகிரி குதிச்சவ பிரார்த்தனாவை டைட்டா ஹக் பண்ணா. அப்ப எனக்கு இன்னுமே கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவளோட கையை டைட்டா பிடிச்சி கீர்த்தனா எங்கேயோ இழுத்துட்டு போனா. அப்ப என் மைண்ட் வாஸ் என்னச்சுன்னா இடிய மீன் மாதிரி இருக்கிற யாழை இழுத்துட்டு எங்கடி வர்ற அப்படின்னு இருந்துச்சு. பிரார்த்தனாவை கை பிடிச்சி எடுத்துட்டு போனவ தெருமுக்கு போனா. அந்த தெருமுக்குல ஒரு பையன் நின்று இருந்தான். டக்குன்னு அந்த பையனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணா. இவன் என்ன அந்த பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரிய வந்தது இவன் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு. அப்ப உண்மையிலே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு முடிச்சேன். அந்த பையனோ பிரார்த்தனாவை பார்த்து தேங்க்யூ சொன்னானா. கீர்த்தனாவும் பிரார்த்தனா கிட்ட தேங்க்யூ சொன்னா. அவ பிரார்த்தனாவோ இப்படியே 2 பேரும் மாறி மாறி தேங்க்யூ சொல்லுங்க, எவனாவது உங்க 2 பேரும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் போட்டு கொடுத்துட்டோம், கையிடுங்க அவங்க நில்லுங்க நீ வீட்டுக்கு போறா, நீ எப்படி எகிரி குச்சா அப்படியே வீட்டுக்கு பிடிச்சி போடி, நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தவ என் கையை பிடிச்சி எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மணி ஸ்டாப் ஆகி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. பிரார்த்தனாவோ அவன் மேல போட்டு இந்த கோட்டை கழட்டி என்ன மழையில நனைய விடாம அவன் மழையில நினைச்சிட்டு வந்தா. பாத்திரமா ஒரு சொட்டு கூட மழை நனைய விடாம கூட்டு வந்து சேர்த்தா. இப்ப நான் கிட்ட இதெல்லாம் எதுக்கு பண்ற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன்னா. அப்ப அவளோ அந்த பொக்கையை மட்டும் வச்சுக்கோ நான் கிளம்புறேன்னு சொன்னா. அப்பதான் நான் அவளை கவனிச்சேன். மழையில நனைஞ்சவ பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சா. ஏன்னா ஆல்ரெடி நைட் ஃபுல்லா பனியில நனைஞ்சா, இடையே காலம்பரையில மழையில நனைஞ்சிருக்கா. ஸோ அவளை உள்ள கூப்பிட்டு போய் அவ ஈரமான ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டு அவளுக்கு 2-3 பெட்ஷீட் எடுத்து போத்தினேன். அப்பவுமே அவளுக்கு குளிர் நிக்கல. உடனே அவ கை காலத்தை தேய்ச்சி விட ஆரம்பிச்சேன். அப்பவுமே அவ குளிர் நிக்கல. அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு சொல்லி எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். மைண்ட் வயசு நினைச்சிட்டு வெளில கேட்டேன் போல போட்டி விட்டுட்டேன். ஈர ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டேன். ஈர ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நல்லா காஞ்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டேன். 2-3 பெட்ஷீட் எடுத்து போத்திட்டேன். கையை காலையும் தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்தது என்னதான் பண்ணட்டுன்னு சொல்லி கேட்டத அவ கேட்டுட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு என் கூட வந்து படுடி அப்படின்னு அவ சொன்னால. அதுக்கப்புறம் கேட்ட மாதிரியே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவ கூட போய் படுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட இருக்கிற சில்னஸை போக்கு. மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். மேக்கப் ஆனவ என்கிட்ட எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் கிட்ட ரைட் சைட்ல கிச்சன் இருக்கு போய் காஃபி போட்டுட்டு எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்டானா. அப்ப அவளோ என் ஹஸ்பண்ட காணா, என்ன வந்துட்டு போறாரு, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னாளா. அப்ப நான் கிட்ட ஹஸ்பண்ட் 3 மாசம் எங்கேயோ பிசினஸ் ட்ரிப்காக போயிருக்கானா, 3 மந்த்க்கு அப்புறம் தான் வருவான் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன். ஆக்சுவலி பையன் பிசினஸ் ட்ரிப்காக போல பிரார்த்தனை கையடிச்சு வச்சிட்டால. வீட்டுக்கு வந்தா என்ன ஏதுன்னு சொல்லணும், அத
எப்படியும் சொல்லுவான், ஒரு பொண்ணு என் கையை உடச்சிட்டான்னு. ஆம்பளை திமிரு அசிங்கமா இருக்காது. ஒரு பொண்ணு கையை உடச்சிட்டான்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கும்ல. சார் பொய்ய சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணிட்டாரு. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். சொன்னதை கேட்ட உடனே சிரிச்சுட்டு அவளை டைட்டா ஹக் பண்ணிட்டோ. இப்ப நான் கிட்ட நீ இப்போ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரியும், போ ஹாஸ்பிட்டல் போனோம்ல, போய் காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு ரெடி ஆகுன்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோ காஃபி போட போனா. காஃபி போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாளா. அப்ப நான் அவ கிட்ட போய் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் ரெடி ஆகுன்னு அதை கேட்டவ, இதுக்கு தான் என்ன இப்படி டெம்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் போனா. ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனாளா. அப்ப நான் கிட்ட எங்கடி போற, சாப்பிட்டு போலன்னு. இதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் பாய்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கவே இல்லை. அவளுக்கு சேர்த்து ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக போனேன். ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டுட்டு செம்மையா இருந்தா. அது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்ல, அதுவும் நேவி ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னா, அதாவது அஃபேர் சீரிஸ் பாத்தீங்களா, இதுல அந்த டாக்டர் பொண்ணு போட்டிருப்பால அந்த மாதிரி தான். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு மேல ஒயிட் கலர் கோட் போட்டு நான் அவளை பார்த்த அதே சேம் டைம் அந்த டாக்டர் கோட்டை கழிட்டு மேல ஸ்டெதஸ்கோப் எடுத்து போட்டா. ஓ பார்க்க செம்மையா இருந்தா. அவளை அப்படியே பார்த்துட்டு அங்கேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருந்தான். அப்ப என்னை பார்த்து பிரார்த்தனாவோ என்கிட்ட வந்து இப்படியே நின்று இருக்க வான்னு சொல்லி டாக்டரோட ரூம் கூப்பிட்டு போனான். எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே டாக்டர்ஸ்க்கு தனியா ரூம் கொடுப்பாங்க. அந்த ரூமுக்கு தான் என்ன கூப்பிட்டு போனா. பப்ளிக்ல இருக்கிற வரைக்கும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆனா பிரைவேட் பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்குள்ள எங்களை தவிர அவங்க யாருமே இல்லை. ஸோ நான் டக்குன்னு அவளை சிவசலதெல்லாம் கிஸ் பண்ணி, பிரதர் நீ செம்ம ஹார்ட்டா இருக்கடி, என்னோட 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவளோ சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரார்த்தனா ஒருமா இருக்கிற பேக பார்த்துட்டு என்ன பேகெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட இல்ல உனக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அவ்வளோ அதான் ஃபுட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு நான் அவகிட்ட இந்த ஃபுட் உனக்கு, எந்த ஃபுட், இந்த குட்டி வயிற்றுக்கு சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு சர்வ் பண்ணேன். அப்ப அவளோ அவன் மடியில எடுத்து உட்காரச்சு, அப்படி சர்வ் பண்ணாலும் பிடிக்காது, இப்படி சர்வ் பண்ணுன்னு சொல்லி அவன் மடியில உட்காரச்சு அவளுக்கு ஊட்டிவிட சொன்னா. நானும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இப்ப இங்க யாரோ வர மாதிரி தெரிஞ்சு நான் டக்குன்னு எழுந்து அவ பக்கத்துல உட்கார்ந்தேன். தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இந்த ரூம் விட்டு வெளில வந்தோம். இந்த இடத்துல யாருமே இல்லாதல நான் பிரார்த்தனோட லிப்ஸ்ல கிஸ் பண்ணேன். அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். நான் பிரார்த்தனா வீட்டுக்கு வந்து வா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டாளா. இப்ப நான் அவகிட்ட எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ எங்க எதுக்கு ஏன்லாம் கேட்க கூடாது வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா. நானுமே அவ பின்னாடியே போனேன். ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் இந்த வீடை சுத்திப்பாரு, பிடிச்சிருந்தா சொல்லுன்னா. ஏன்னு கேட்டேனா அதுக்கு அவ ஏன்லாம் கேட்க கூடாது போய் பாருன்னா. நானுமே உள்ள போய் பார்த்தேன். உள்ள பார்த்துட்டு வீடு சூப்பரா இருக்கேன். என்ன அதே சேம் டைம் அந்த வீட்டோட ஓனரும் வந்தாரு என்கிட்ட. இவர் தான் வீட்டு ஓனர்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, 3 மந்த் அங்க ஸ்டே பண்ண போறேன், அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பரா சொல்லுங்கன்னா. தென் அவருமே வாடகை அட்வான்ஸ் சொல்லி எல்லாத்தையும் சொன்னாரு. அவ பிரார்த்தனா அவர்கிட்ட ஓகே கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாளா. அப்ப நான் கிட்ட ஏன் இந்த வீடுன்னு. அதுக்கு அவ்வளோ இல்ல அக்கா வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, டெய்லி ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ பக்கத்துலேயே ஒரு நல்ல அமௌண்ட்ல ரெண்டல் வீடு வந்துருக்கு தான். இங்கே வந்து ஒரு 3 மந்த் தானே தங்கிட்டு இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளில போகலான்னு பார்க்குறேன்னா. அப்போ நான் அவகிட்ட ஏன் நம்ம வீடு இல்லையான்னு. இப்போ அவளோ அமைதியா இருந்தாளா. அப்போ நான் அவகிட்ட 3 மந்த் என் ஹஸ்பண்ட் வரமாட்டேன்னு சொல்கிறாள்ல, இப்போ நீ அங்கே தங்கலாம் இல்லை, இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ நோ வேணாளா. அப்போ நான் அவகிட்ட உன்னால என் கூட நம்ம வீட்டில் வந்து தங்க முடியாதான்னு கேட்டா. அதுக்கு பிரார்த்தனாவோ என்னால அந்த வீட்டுல உன் கூட வந்து தங்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னா. அப்ப நான் அவகிட்ட அப்போ மனசுக்குள்ள இன்னுமே ஓடிட்டு தானே இருக்கு, அது அவனோட வீடு, நான் அவனோட பொண்டாட்டின்னு என்ன அதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுதுன்னு. அதுக்கு அவ்வளோ செம்ம கோவமாயி ஆமாண்டி அதான் என் மனசுக்குள்ள ஓடுது, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க போடின்னா. அப்ப நான் அவகிட்ட ஏன் தங்க முடியாதுன்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு பிரார்த்தனை என்கிட்ட என்னால மத்தவங்க பொருள் எல்லாம் சொந்த கொண்டாட முடியாது, எனக்கு அடுத்து உங்க பொருள் வேணாம்னு சொல்லி சொன்னால. அப்ப நான் அவகிட்ட வீடு மட்டும் அவனுக்கு சொந்தம் இல்ல, நானும் தான் உனக்கு சொந்தம்னு. அது கேட்ட பிரார்த்தனா கோவமா என்ன பார்த்தாளா. நான் பிரார்த்தனா கிட்ட என்ன கோவமா பார்த்தாலும் சரி, நீ அழுது பார்த்தாலும் சரி, அதுதான் உண்மை பிரார்த்தனா, மூஞ்சிலே முழிக்காத, லெட்ஸ் பிரேக் அப்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போயிட்டா. இப்போ என் மைண்ட் வைஸ் ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போற அளவா இருக்கிறது இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என்ன எனக்கு பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ போடுன்னு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். ஓகே ஃபேமிலி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி போட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பை.